அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், படிப்பில் ஆர்வம் வர வேண்டும், புத்தகத்தை விரும்பி கையில் எடுக்க வேண்டும், பள்ளிக்கு செல்லும் போது உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாத பெற்றோர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். குறிப்பாக பல தாய்மார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை, படிக்கச் சொன்னால் உடனே சோர்வடைகிறார்கள், கவனம் செலுத்துவதில்லை, என்ன செய்யலாம் என்று அடிக்கடி கேட்டு வந்திருந்தார்கள். அதற்காக மிகவும் எளிமையான, அதே நேரத்தில் பலர் அனுபவித்து கூறிய ஒரு வஜீபாவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதற்கான ஒரு வழிமுறையாகும். எந்த நன்மையும் அல்லாவின் அனுமதியினால் தான் கிடைக்கும் என்பதை முதலில் நம்முடைய மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சியும் அவசியம், துஆவும் அவசியம். அதேபோல் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி சூழலை உருவாக்கி கொடுப்பதும் பெற்றோரின் மிகப்பெரிய பொறுப்பாகும். ஹஜ்ரத் ஹஜ்ஜாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெற்றோருக்கு ஒரு அழகான அறிவுரையை வழங்குகின்றார்கள். பிள்ளைகளின் கல்வியை அவர்களுக்கு ஒரு சுமையாக மாற்றிவிடாதீர்கள் என்று கூறுகின்றார்கள். பல நேரங்களில் பெற்றோர்கள் நல்ல எண்ணத்தோடு அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் பிள்ளைகளின் மனதில் அழுத்தத்தை உருவாக்கி விடக்கூடாது. ஒரு குழந்தைக்கு எந்த வயதில் எந்த அளவு கல்வி தேவையோ அந்த அளவிலேயே அன்போடும் பொறுமையோடும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வி என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அறிவை பெறுவது இனிமையான அனுபவமாக இருக்க வேண்டும். படிப்பை ஒரு பாரமாகவும் தண்டனையாகவும் அவர்கள் உணரக்கூடாது. இந்த விஷயத்தை ஒவ்வொரு பெற்றோரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதனோடு சேர்த்து அல்லாஹ்விடம் உதவி தேடுவதற்காக இந்த வஜீபாவை செய்யலாம். இந்த அமலில் ஓத வேண்டிய ஆயத் சூரத்து ஆலி இம்ரானில் இடம்பெற்றுள்ள 83வது ஆயத் ஆகும். أفغير دين الله يبغون وله أسلم من في السماوات والأرض طوعا وكرها وإليه يرجعون. أفغير دين الله يبغون وله أسلم من في السماوات والأرض طوعا وكرها وإليه يرجعون. இந்த ஆயத்தை எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். உங்கள் பிள்ளையின் நெற்றி முடியை மெதுவாக பிடித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த ஆயத்தை 7 முறை ஓத வேண்டும். ஒரு நாளில் எந்த நேரத்திலும் இந்த அமலை செய்யலாம். நீங்கள் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கும் முழு நேரமும் நெற்றி முடியை பிடித்தபடியே இருக்க வேண்டும். 7 முறை ஓதி முடித்த உடனேயே அவருடைய முகத்தில் மெதுவாக ஊதிவிட வேண்டும். இந்த முறையில்தான் இந்த அமலை செய்ய வேண்டும். இந்த அமலின் சிறப்பு என்னவென்றால், இது அல்லாவின் திருமறையான குர்ஆனின் ஆயத்தை அடிப்படையாக கொண்ட அமலாகும். எனவே மிகுந்த மரியாதையுடனும் கவனத்துடனும் இதை செய்ய வேண்டும். தொழக்கூடாத நாட்களில் பெண்கள் இந்த அமலை தவிர்த்து விட வேண்டும். அந்த நாட்களில் தொழக்கூடிய ஒருவர் மூலமாக இந்த அமலை செய்து கொள்ளலாம். இந்த அமலை ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் செய்து நிறுத்திவிடாமல் தொடர்ந்து 21 நாட்கள் செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்யும்போது அல்லாவின் அனுமதியால் உங்கள் பிள்ளைகளின் மனநிலையில், படிப்பின் மீது ஏற்படும் ஆர்வத்தில், கல்வியின் மீது உருவாகும் ஈடுபாட்டில் நல்ல மாற்றத்தை நீங்கள் காணலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அமல் மிகவும் எளிமையானதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துவிடக்கூடாது. இந்த அமலை மட்டும் செய்துவிட்டு பிள்ளைகளின் கல்வியை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நல்ல படிப்பு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவர்களுடன் அமர்ந்து பேச வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களின் சிறிய முன்னேற்றங்களை கூட பாராட்ட வேண்டும். அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அன்போடு வழிநடத்த வேண்டும். இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளையும் முழுமையாக செய்து அதோடு அல்லாஹ்விடம் துஆ செய்து உதவி தேட வேண்டும். அப்போதுதான் முயற்சியும் துஆவும் ஒன்றாக இணைந்து சிறந்த பலனை தரும். மீண்டும் இந்த அமலின் முறையை சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். சூரத்து ஆலி இம்ரானின் 83வது ஆயத்தை உங்கள் பிள்ளையின் நெற்றி முடியை பிடித்தபடி 7 முறை ஓத வேண்டும். ஓதி முடித்தவுடன் உடனே அவருடைய முகத்தில் மெதுவாக ஊதிவிட வேண்டும். ஒரு நாளில் எந்த நேரத்திலும் இதை செய்யலாம். தொடர்ந்து 21 நாட்கள் இந்த அமலை செய்ய வேண்டும். தொழக்கூடாத நாட்களில் இந்த அமலை தவிர்த்து விட்டு தொழக்கூடிய ஒருவர் மூலமாக செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல அறிவையும் பயனுள்ள கல்வியையும் நற்குணங்களையும் மார்க்கப்பற்றையும் உலக மறுமை வெற்றியையும் வழங்குவானாக. ஆமீன். இதேபோன்று பல்வேறு பயனுள்ள இஸ்லாமிய பதிவுகளை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பகிர்ந்து வருகின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை விருப்பம் இருந்தால் லைக் செய்யுங்கள். அதிகமான பெற்றோர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நன்மையை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.